தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 27 வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திருஇருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தவக்காலத்தின் மிக உயர்ந்த நடைமுறை பயனை தருகின்ற ஒரு செயல்பாடாக நோன்பை முன்னிறுத்துவார்கள். நோன்பு என்பது கடவுள் மீது நம் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உணவை அல்லது வேறு ஏதாவதை கைவிடுவதாகும். உங்கள் ஆன்மீக வாழ்வை உற்சாகப்படுத்த விரும்பினால், உங்களை அடிமையாக வைத்திருக்கும் பாவத்தை வெல்ல விரும்பினால், கடவுளோடு இணைந்து வளர விரும்பினால், நோன்பு என்னும் புனித ஆயுதத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள் என்று நமது தாய் திரு அவை அறைகூவல் விடுகிறது. ருசியை குறைக்காமல், பசியை அடக்காமல், பாவத்தில் விழாமல் இருப்பது மிகவும் கடினம். ஏனெனில் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தது அவரது பசியும் ருசியினால்தான். புனித அகுஸ்தினா நோன்பை பற்றி சொல்லுகிற போது, இந்த நோன்பு என்பது ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது, மனதை உயர்த்துகிறது, ஒருவருடைய மாமிச இச்சைகளை ஆவிக்கு கீழ்ப்படுத்துகிறது, இதயத்தை நொறுக்கி அடக்கமாக ஆக்குகிறது, காமத்தின் மோகங்களை சிதறடிக்கிறது. புனித ஜான் கிறிசோஸ்தமனுடைய கூற்றின்படி நோன்பு என்பது ஆன்மாவின் ஆதரவு. அது உயரத்தில் ஏறுவதற்கும் உயர்ந்த சிந்தனையை அனுபவிப்பதற்கும் சிறகுகளை தருகிறது. கடவுள் ஒரு மகிழ்ச்சியான தந்தையைப் போல நோன்பின் மூலம் நம்முடைய ஆன்மாவிற்கு ஒரு அறுவை சிகிச்சை அளிக்கின்றார். புனித அக்வின் தோமையனுடைய பார்வையில் நோன்பினுடைய நோக்கமாக உடலின் இச்சைகளை கட்டுப்படுத்த, உன்னதமான உண்மைகளை தியானிக்க, பாவங்களுக்கு பரிகரிக்க நோன்பு அவசியமாகிறது என்று கற்றுக் கொடுக்கிறார். புனித பிரான்சிஸ் தி சேல் இந்த நோன்பை பற்றி சொல்லுகிற போது, பக்தி வாழ்வுக்கான அறிமுகம் நோன்பு. மனதை உயர்த்த, சதையை அடக்க, நன்மையை உறுதிப்படுத்த, விண்ணக கைமாறு பெற, பேராசை, சிற்றின்பம் போன்றவற்றை வென்று தூய ஆவியின் சட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க நோன்பு அவசியம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள், உண்ணா நோன்பு என்பது ஒரு முக்கியமான துறவு நடைமுறை, நமக்குள் இருக்கும் ஒழுங்கற்ற பற்றுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறை என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த விவிலியத்தின் பின்னணியில் நாம் வாசிக்கிற போது, நோன்பு என்பது பாவ பரிகார கழுவாயாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லேவியர் புத்தகம் 16, 29, 30 நாம் வாசிக்கிறோம். நோன்பு என்பது துக்கம் கொண்டாடுவதற்கான அடையாளம் என்பதை 2 சாமுவேல் 1:12 நாம் வாசிக்கிறோம். பாதுகாப்புக்காக, வெற்றிக்காக, கடவுளின் செயல்பாட்டுக்காக இஸ்ராயேல் மக்கள் நோன்பிருந்து ஜெபித்ததாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3-6, எஸ்ரா புத்தகம் 8ஆவது அதிகாரம் 22, எஸ்தர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 5, 15, 16, யூதித்து புத்தகம் 4ஆவது அதிகாரம் 9 முதல் 13 இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம்.
நோன்பின் மூலமாக தரிசனங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 2-3 நாம் வாசிக்கிறோம். சாத்தானை ஜெயம் கொள்வதற்கான வல்லமிக்க ஆயுதமாக ஆண்டவரால் முன்னிறுத்தப்பட்டது நோன்பு என்பதை இவ்வகை பேய்கள் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெற்றி கொள்ள முடியாது என்று மார்க் நற்செய்தி 9:29 நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இத்தகைய அருமையான நோன்பு பல வகை பண்புகளை கொண்டிருக்கிறது. இந்த நோன்பினுடைய வகைகளாக 1 நாள் நோன்பு, இது பாவ பரிகார நோன்பு. 3 நாள் நோன்பு யோனாவின் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நோன்பாக இது அடையாளப்படுத்தப்படுகிறது. 21 நாள் நோன்பு, இது தானியேலின் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. சாத்தானை ஜெயம் கொள்ள 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் நோன்பிருந்தால் இந்த தடைபட்டு போன சாத்தானால் தடைபட்டிருக்கிற அத்துணை காரியங்களும் விடுதலையாகும் என்பதை விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள் தெளிவு பெற 40 நாட்கள் நோன்பு என்பது அவசியமாகிறது. இதனை மோசே, எலியா, இயேசு இவர்கள் தரிசனம் பெறுவதற்காக பாலை நிலத்திலே 40 நாட்கள் நோன்பிருந்ததை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இத்தகைய நோன்பின் மூலமாக இறையருளை பெற, தரிசனங்களை பெற, வெற்றியை பெற, சாத்தானை ஜெயம் கொள்ள, பாவத்தை வெல்ல இந்த நோன்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிற நோன்பினால் நம்முடைய வாழ்வை வளம் பெறுத்த இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்களோடு எந்நாளும் வாசம் செய்யும் எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். பலியான செம்மறியாக மாறிய ஆண்டவரே, சாத்தானை ஜெயம் கொண்டவரே, இருளின் சக்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவரே, உமக்கே ஆராதனை என்றும். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை கைவிடாத தேவனே, உம்மையே வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய என்னுடைய சோதனைகளை வெல்ல எனக்கு ஆற்றல் அளிப்பவரே, அருளின் ஊற்றானவரே, உமக்கே என்றும் துதிகன மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை அறிந்து கொள்வதை விட ஆண்டவரின் ஆள் தன்மைகளை எங்களுக்குள் விளங்க வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்திருப்பவரே, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே உயிரோடு வாழுகிறார் என்று சொல்லும் பேற்றை எனக்கும் தாரும். நீர் வணங்கப்பட வேண்டியவர் மட்டுமல்ல, மாறாக வாழப்பட வேண்டியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றவரே, எங்களால் செய்ய முடியாத காரியங்களை எங்களோடு இருந்து செயல்படுத்தும் தூய ஆவியானவரின் ஆற்றலால் இன்று உம்மைப் போல வாழ்வதற்கான முயற்சியில் நாங்கள் வெற்றி பெறுவோமாக. பல்வேறு உடலின் இச்சைகளினால் கவர்ந்தெழுக்கப்படும் எங்கள் உடலையும் ஆன்மாவையும் உமது வார்த்தையால் இன்று திடப்படுத்துவீராக. என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன், கன்னிப் பெண்ணை என் கண்களால் காண்பேனோ என்று யோபு அறிக்கையிடுவதைப் போல் எங்கள் கண்களோடு இன்று உடன்படிக்கை செய்து கொண்டு இந்த உடல் அனைத்திற்கும் வெளிச்சமாக விளங்கும் இந்த கண்களால் உம்முடைய இறை வார்த்தையை மட்டுமே வாசிக்கவும், உலகம் எனக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கும் டிவி, இன்டர்நெட், கைபேசி இதன் வழியாக இச்சையை தூண்டும் படங்கள், காட்சிகள், பாவத்திற்கு இட்டுச் செல்லும் கருத்தியல்கள், பேச்சுக்கள், வன்மத்தை தூண்டும் காட்சிகள் இவற்றிலிருந்து நாங்களும் இந்த இளம் தலைமுறையினரும் சிறப்பாக எங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட அருள் தந்தையர்கள், சகோதரிகள், துறவரத்தார் யாவரும் தப்பி பிழைக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, தங்களுக்குள் தூண்டி எழுப்பப்படும் அருளுக்கேற்ப வாழ இன்றைய நாளை ஆசீர்வதித்து தந்தருளும். எம்மோடு வாழும் சகோதர சகோதரிகளை மனமுவந்து அன்பு செய்யவும், பகைமை விட்டு விலகவும், தீமை செய்பவர்களை மன்னித்து மன்னிப்பு பெறவும் இன்று அருள் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.